மருந்தியல்ல ஜான் கேடமுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். சர் ஜான் ஹென்றி கேடம் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு மருந்தியல் நிபுணர். இவர் 1900 மார்ச் 31 அன்னைக்கு இங்கிலாண்டில் இருக்கிற கிரேட்டர் மான்செஸ்டருடைய ட்ராஃபர்டில் இருக்கிற ஹேலில் பிறந்தாங்க. இவர் 1925ஆம் ஆண்டு அந்த இங்கிலாண்டோடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து ஆரம்பத்தில் இவர் ஃபிசியலாஜிக்கல் ரிசர்ச்சில், அதாவது உடலியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. பின்னர் 1927ஆம் ஆண்டு இவர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சில் ஜாயின் பண்ணி ஃபார்மகலாஜிக்கல் ரிசர்ச்சில், அதாவது மருந்தியல் ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்கினாங்க. அப்போ இவர் ஊல்ஃப் வான் வைலர் அப்படின்ற ஸ்வீடனை சேர்ந்த ஒரு உடலியல் நிபுணர் மற்றும் மருந்தியல் நிபுணர் கூட இணைஞ்சு நம்மளுடைய தசை சுருக்கத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அசிட்டல் கோலின் அப்படின்ற கெமிக்கல் பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாங்க. அதுலேயும் குறிப்பாக உண்மையிலேயே அசிட்டல் கோலின் ஆனது நம்மளுடைய தசை சுருக்கத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கா அப்படின்றத பற்றி இவங்க ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாங்க. இப்போ அந்த ஆராய்ச்சியை தொடங்குறதுக்கு அசிட்டல் கோலின் அப்படின்ற இந்த ஒரு கெமிக்கல் இவங்களுக்கு தேவை. அதுக்காக இவங்க ஒரு விலங்கினுடைய குடல் திசுவை எடுத்து அதை அரைச்சாங்க. அப்படி அரைச்சப்போ அதிலிருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஆனது, அதாவது ஒரு சாறு வெளியே வந்தது. இப்போ அந்த சாறில் அசிட்டல் கோலின் இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த சாறை எடுத்தாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, அந்த காலத்திலேயே இந்த அசிட்டல் கோலின் பற்றின புரிதல் ஓரளவுக்கு இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ நமக்கு கையை தூக்கணும், நம்மளுடைய காலை தூக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தசை சுருங்கணும். தசை சுருங்கினா தான் நம்மளுடைய கை கால்கள் தூக்க முடியும். ஸோ தசை சுருங்கி விரியும் போது தான் நம்ம கையை காலை தூக்குறது, ஆட்டுறது, நகர்த்துறது இதெல்லாம் முடியும். இப்போ தசைகள் சுருங்கி விரிகிறதுக்கு ஃபஸ்ட்டு தசை சுருங்கணும். அதுக்கு அசிட்டல் கோலின் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்மளுடைய மூளை ஒரு சிக்னல், எலக்ட்ரிக் சிக்னலை கொடுக்கும். கொடுத்த உடனே நம்மளுடைய தசைக்கு இந்த ஒரு சிக்னல் போய் சேரணும். அப்போ தான் தசை சுருங்கும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா நம்மளுடைய நரம்பு வழியாக தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்மளுடைய சிக்னல் போகும். ஸோ அப்படி அந்த சிக்னல் அந்த எலக்ட்ரிக் சிக்னல் ஆனது நரம்பு வழியாக போகும்போது குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பாக தசையோட நரம்பு சேரக்கூடிய இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும். அதுக்கு பேர் சினாப்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த கேப் இருக்குது அப்படின்னா என்னென்னா, அந்த சிக்னல்னால அந்த ஒரு இதை அடைய முடியாது. அதாவது தசையை அடைய முடியாது. ஏன்னா நரம்பு இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த ஒரு கேப், சும்மா இந்த பெருசாக ஒரு கேப் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு இந்த விரல் தான் நரம்பு, இந்த கை தான் தசை. இப்போ இங்கேருந்து சிக்னல் மூளையிலேருந்து வருது அப்படின்னா இந்த சிக்னல் இதை போய் அடையணும். அப்போ தான் தசை சுருங்கும். இப்போ தசை சுருங்கணும் அப்படின்னா அப்போ இந்த சிக்னல் இங்கே போய் அடையணும். ஆனால் இங்கே ஒரு சின்ன கேப் இருக்கும், இந்த ரெண்டு இடமும் ஒட்டாமல். அப்படி இருக்கக்கூடிய அந்த கேப்பில் இருந்து இந்த சிக்னல் அந்த தசைக்கு போகணும். அப்போ அதுக்கு தான் அசிட்டல் கோலின் அப்படின்ற இந்த கெமிக்கல் உதவுது. எப்படின்னா, இந்த ஒரு நரம்பினுடைய முனையில் அசிட்டல் கோலின் டக்குன்னு உற்பத்தி ஆகும். அது சுரந்த உடனே அது ஒரு பாலம் மாதிரி செயல்படும். இதுக்கும் அதாவது இந்த நரம்புக்கும் இந்த ஒரு தசைக்கும் பாலமாக அந்த அசிட்டல் கோலின் செயல்படும். எப்படின்னா, அசிட்டல் கோலின் இங்கேருந்து இங்கே தசை வரைக்கும் அப்படியே ஒட்டிட்டு இந்த எலக்ட்ரிக் சிக்னலை இங்கிருந்து இங்கே அப்படியே கடத்திடும். ஸோ அப்படி கடத்தின பிறகு அந்த தசை சுருக்கம் ஏற்படுது. ஸோ இதுக்கு அசிட்டல் கோலின் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இப்போ இதுக்கு அசிட்டல் கோலின் உதவுது. அதே சமயம் நம்மளுடைய உடம்புல இப்போ நம்ம எதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா, அப்போ நம்ம சாப்பிட்ட உணவு நேராக குடலுக்கு போகும். இப்போ குடல் இயங்கணும். அப்போ தான் நம்மளுடைய உணவு செரிமானமாக ஆரம்பிக்கும். இப்போ அந்த செரிமானம் தொடங்குறதுக்கே அசிட்டல் கோலின் அவசியம். ஏன்னா அசிட்டல் கோலின் அப்படின்ற இந்த ஒரு கெமிக்கல் தான் நம்மளுடைய வயிற்றில் அந்த குடல்ல இருந்து சுரந்து அந்த குடலை சுருங்க வைக்கும். ஸோ அதுக்கப்புறம் குடல் விரியும். இப்படி நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அந்த உணவுகள் செரிமானமாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ குடலில் இந்த ஒரு அசிட்டல் கோலின் இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தனால அதுக்காக தான் இவங்க ஒரு விலங்கினுடைய குடல் திசுவை வெட்டி அதை அரைச்சி அதிலிருந்து சாறு எடுத்தாங்க. அந்த சாறில் இப்போ அசிட்டல் கோலின் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு சாரை வேற ஒரு விலங்கினுடைய தசையை எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு குதிரை, அந்த குதிரையினுடைய தசையை எடுத்துக்கிட்டு அதை ஆர்கன் பாத் அப்படின்றதுல வச்சு வளர்க்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளுடைய உடம்புல தசை இருந்தால் தான் தசை செல்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும். நம்மளுடைய உடம்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட தசையை வெட்டி எடுத்துட்டோம்னா அந்த தசையில் இருக்கக்கூடிய தசை செல்கள் இறந்து போய் அது
தசைகள் எல்லாம் முழுமையாக அழுகி போயிடும். ஸோ அது நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆர்கன் பாத் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த தசைகளை போட்டுட்டா தசைகளுக்கு தேவையான ஊட்டம் அதில் வந்து கிடைக்கும், தசை செல்களுக்கு தேவையான ஊட்டம். அதனால் தசைகள் வந்து அழியாமல் அது வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு குதிரையினுடைய அந்த ஒரு தசையை எடுத்து ஆர்கன் பாத்தில் இவங்க வச்சிடுறாங்க. இப்போ இந்த சாறு குடல் திசுவில் இருந்து எடுத்த சாரை வந்து அதில் ஊற்றி பார்க்குறாங்க. ஊற்றின உடனே அந்த தசை வந்து அப்படியே சுருங்குது. ஸோ இதை சுருங்குறதை இவங்க வந்து பார்த்துடுறாங்க. அப்போ அசிட்டல் கோலின் இதில் இருக்குது, அதனால தான் இது பட்ட உடனே அது சுருங்குது அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்போ இன்னொரு விஷயம் இவங்க பண்ணுறாங்க. என்னென்னா இந்த அசிட்டல் கோலினுடைய செயல்பாட்டை உறுதிப்படுத்துறதுக்கு ஆட்ரோபின் அப்படின்ற ஒரு மருந்தை பயன்படுத்துகிறாங்க. ஆட்ரோபின் என்ன பண்ணும் அப்படின்னா அசிட்டல் கோலினுடைய செயலை தடுக்கும். அசிட்டல் கோலினுடைய செயலை தடுக்கும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இதுதான் தசை, இந்த தசையில் அசிட்டல் கோலின் பட்டால் தசை சுருங்கும். இப்போ தசை சுருங்காமல் இருக்கிறதுக்கு ஆட்ரோபின் அப்படின்ற மருந்தை கொடுத்துட்டா என்ன நடக்கும்னா அந்த அசிட்டல் கோலினால் அந்த சிக்னலை கடத்தி தசையை சுருக்க வைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அதை தடை பண்ணி அந்த ஒரு ஆட்ரோபின் மருந்து வந்து நிற்கும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்கன் பாத்தில் வச்ச தசையில் ஆட்ரோபின் மருந்தை ஃபஸ்ட்டு அந்த தசையில் வந்து ஊற்றிடுறாங்க. இப்போ இந்த சாரை வந்து ஊற்றினா கண்டிப்பாக தசை சுருங்காது. ஏன்னா என்னதான் இதில் அசிட்டல் கோலின் இருந்தாலும் அந்த தசையில் இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஆட்ரோபின் அப்படின்ற மருந்து இருக்குது. ஸோ அதை நம்பி இவங்க வந்து ஊற்றுறாங்க. ஆனால் அப்படி ஊற்றும் போது சட்டுன்னு தசை சுருங்கலை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல தசை சுருங்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்த சுருக்கம் வந்து கண்டினியூ ஆகுது. இவங்க இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அசிட்டல் கோலினை தடுக்கிறதுக்கு ஆட்ரோபின் மருந்து ஏற்கனவே அந்த தசையில் இப்போ ஊற்றப்பட்டிருக்கு. அப்படி இருக்க எப்படி அசிட்டல் கோலின் அதனுடைய செயலை செய்யும் அப்படின்னு இவங்களுக்கு ஆச்சரியம். அப்போ தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இதில் வந்து அசிட்டல் கோலின் மட்டும் இல்லை, அதுக்கு மாறாக வேறு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதுதான் வந்து இந்த ஆட்ரோபின் அப்படின்ற மருந்தினுடைய செயல்திறனையும் தாண்டி அந்த தசையை மெதுவாக சுருங்க வைக்குது அப்படின்னு இவங்க முடிவு செய்கிறாங்க. அப்போ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு வகையான பவுடர் மாதிரி இவங்களுக்கு கிடைச்சது அந்த சப்ஸ்டன்ஸ். அதனாலேயே அந்த பவுடருடைய ஃபர்ஸ்ட் லெட்டரான பி அதை எடுத்துக்கிட்டு அந்த சப்ஸ்டன்ஸுக்கு சப்ஸ்டன்ஸ் பி அப்படின்னு பேரிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து 1931 இந்த காலகட்டத்தில் இவங்க கண்டறிகிறாங்க. அதாவது வோல்ஃப் வான் வைலரும் இவரும் ஜான் கேடமும் இதை கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சப்ஸ்டன்ஸ் பி என்னெல்லாம் செயலில் ஈடுபடுது அப்படின்னு இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னன்னா நமக்கு அடிபட்டா அப்போ அந்த சிக்னலை நம்மளுடைய மூளைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த சப்ஸ்டன்ஸ் பி தான் உதவுது அப்படின்றத இவர் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா இப்போ நம்மளுடைய காலில் அடிப்படுதுன்னு வச்சுக்குவோம், உடனடியாக காலில் இருந்து ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் கிளம்பி நம்மளுடைய மூளையை நோக்கி வரும். இப்படி வரும்போது காலில் இருந்து அந்த மோட்டார் அப்படியே அந்த வலியை உணரக்கூடிய அந்த சிக்னல் வந்து வரும்போது முதுகுத்தண்டை அடையும் போது அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த தசைக்கும் நரம்புக்கும் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும், அதுக்கு பேர் சினாப்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி முதுகுத்தண்டுலேருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்புக்கும் இந்த கால்லேருந்து முதுகுத்தண்டை கனெக்ட் பண்ணக்கூடிய நரம்புக்கும் இடையில் ஒரு சின்ன கேப் வந்து இருக்கும். அதே மாதிரி சினாப்ஸ் அப்படின்ற கேப் இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரிக் சிக்னல் இங்கேருந்து அப்படியே மறுபடியும் அடுத்த நரம்பு கடத்தப்பட்டால் தான் அது வந்து முதுகுத்தண்டு வழியாக மூளைக்கு போய் நம்மளால் வலியை உணர முடியும். அப்போ அதுக்கு போகிறதுக்கு அந்த இடையில் அந்த சின்ன கேப் இருக்குது, அந்த ரெண்டு நரம்புக்கு இடையில கேப் இருக்குது. அந்த கேப்ல இருந்து இந்த சிக்னலை கடத்துறதுக்கு தான் இந்த சப்ஸ்டன்ஸ் பி உதவுது. எப்படி அசிட்டல் கோலின் ஆனது நரம்புல இருந்து தசைக்கு சிக்னல் கொண்டு போக உதவுதோ, அதே மாதிரி ரெண்டு நரம்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கேப்பை அதை ஃபில் பண்ணுறதுக்கு சப்ஸ்டன்ஸ் பி உதவுது. அதுதான் வந்து அந்த வலி அப்படின்ற அந்த சிக்னலை இங்கேருந்து அப்படியே அடுத்த நரம்பு கடத்தி அது நமக்கு வலியை உணர வைக்குது. அது மட்டும் இல்லாமல் அதே சப்ஸ்டன்ஸ் பி அடிப்பட்ட இடத்துல ரத்த நாளங்களை வீங்க வச்சு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக ரத்த ஓட்டம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம டம்முன்னு எங்கேயா போய் கால் இடிக்குது அப்படின்னா அந்த கால் வீங்கும். அது ஏன் வீங்குதுன்னா சப்ஸ்டன்ஸ் பி தான் அந்த இடத்துல வேலை பார்க்குது. எப்படின்னா ரத்த நாளங்களை வீங்க வைக்கும். அப்படி ரத்த நாளங்கள் வீங்கும் போது நம்ம அடிப்பட்ட அந்த இடமும் வீங்கும். அப்போ ரத்தம் வந்து பயங்கரமாக ரத்த நாளங்களுக்குள்ள பாயும் போது அந்த இடம் அப்படியே சிவப்பா நமக்கு வந்து மாறிடும் அடிப்பட்டு. இது ஏன்னா அதிகப்படியான ரத்தம் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இருந்தால் தான் அடிப்பட்ட காயம் சரியாகும். அதுக்காக சப்ஸ்டன்ஸ் பி வந்து
அந்த குறிப்பிட்ட எங்கே இடத்துல அடிப்படுதோ அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த ரத்த நாளத்தை விரிய வச்சு அதில் நிறைய ரத்தத்தை வரவழைச்சு அதன் மூலமாக வீங்க வச்சு அது சிவப்பாக நமக்கு பார்க்க தெரிய வைக்குது. ஸோ அதையும் சப்ஸ்டன்ஸ் பி பண்ணுது. இதையும் இவர் வந்து கண்டறிகிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அப்போ நமக்கு அடிப்பட்டால் அந்த சிக்னல் வந்து சப்ஸ்டன்ஸ் பி மூலமாக தான் வந்து போகுது அப்படின்ற அந்த புரிதல் ஏற்படுது. அதுக்கப்புறமா இவர் வந்து இந்த கிளாசிக்கல் லாஸ் ஆஃப் ட்ரக் அண்டாகனிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஒரு லாவை வந்து இவர் வந்து முன்மொழிகிறாங்க. அப்படின்னா என்னன்றதை படிப்படியாக சொல்லிட்டே வரேன், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது என்னன்னு சொல்கிறேன். இப்போ பொதுவாக நம்மளுடைய உடம்புல உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 100 இடம் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நமக்கு ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு. இப்போ அந்த 100 இடம் அப்படின்ற 100 செல்கள், அந்த 100 செல்கள் நல்லா செயல்படணும். அந்த 100 செல்கள் நல்லா செயல்பட்டால் நமக்கு வந்து நோயிலிருந்து நம்ம வந்து மீள முடியும் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, குத்து மதிப்பாக வந்து மருந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு மருந்து கொடுப்பாங்க, குணமாகலையா இன்னும் அதிகமாக மருந்து கொடுப்பாங்க, இன்னும் குணமாகலையா இன்னும் அதிகமாக மருந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. அப்போ இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்ன உணர்த்துது அப்படின்னா, இப்போ நம்மளுடைய உடம்புல 100 செல்கள் இருக்குன்னா அந்த 100 செல்களுக்கு ஏற்ற மருந்தை கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய உடம்பு சரியாகும். அதுக்கு மாறாக கொஞ்சம் மருந்தை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 50 மருந்து தான் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ அந்த நான் சும்மா எண்ணிக்கையில் சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக இப்படி சொல்கிறேன். இப்போ 100 செல் இருக்குது, 50 மருந்து தான் கொடுக்குறாங்கன்னா அப்போ பாதி செயல் தான் நடக்கும் நம்மளுடைய உடம்புல. அதுவே வந்து கரெக்டாக 100 செல்களுக்கு ஏற்ற 100 மருந்து கொடுத்தா அப்போ வேகமாக நம்ம வந்து ரெக்கவர் ஆக முடியும். அதுவே 100க்கும் மேலே ஒரு 150 மருந்து 200 மருந்து அப்படின்னு கொடுத்தா என்ன நடக்கும்? அப்போ ஒர்க் ஆகாது. ஏன்னா 100 செல்கள் தான் இருக்குது. அப்போ 100 மருந்துகள் 100 செல்களை பிடிச்சிரும். மிச்சம் இருக்கக்கூடிய 100 மருந்துகள் வந்து நம்மளுடைய வெவ்வேறு செல்களை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் அது சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கருதப்படுது. அது சைடு எஃபெக்ட்ஸ் அதனால தான் நடக்குது. ஸோ அப்போ ஒரு மருந்து எடுத்துக்கிட்டோம்னா சரியான அளவில் எடுத்துக்கணும். ஒரு நோயினால 100 செல்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த 100 செல்களுக்கு ஏற்ற மருந்து கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கு கம்மியாவோ அதுக்கு அதிகமாகவோ கொடுக்கக்கூடாது. அதுக்கு கம்மியாக கொடுத்தா பெருசாக பலன் கிடைக்காது. அதுக்கு அதிகமாக கொடுத்தா சைடு எஃபெக்ட்ஸ் தான் ஏற்படும். ஸோ இதுதான் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்றது. இந்த ஒரு விதியை இவர் வந்து பயன்படுத்தி ஒரு ஈக்குவேஷன் ஒரு சமன்பாடை இவர் வந்து கொண்டு வராங்க. என்னன்னா அதே கான்செப்ட் தான். 100 செல் இருக்குன்னா 100 மருந்து இருக்கணும். ஆனால் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்னா அந்த 100 மருந்து இருக்கிற மாதிரி 100 செல்கள் இருக்கிற மாதிரி அந்த செல்களை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கெட்ட சில விஷயங்கள் வந்து இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஆகனிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படும். அப்படின்னா என்னன்றதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஒரு வலி ஏற்படுது அப்படின்னு அதுக்கு மாற நமக்கு வந்து இப்போ ஒரு அலர்ஜி ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம். நம்ம ஏதோ சுவாச கோளாறு அலர்ஜி வந்து ஏற்படுது. அப்போ நம்மளுடைய மூக்கில் உடனடியாக ஹிஸ்டமின் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான காம்பவுண்ட் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ஹிஸ்டமின் உருவாகிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நமக்கு அரிப்பு, தும்மல், அதுக்கப்புறம் வந்து மூச்சு திணறல் இதெல்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இருமல் இதெல்லாம் வந்துடும். இப்போ அந்த ஹிஸ்டமின் தான் வந்து ஆகனிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதை எதிர்த்து அந்த ஹிஸ்டமின் இருக்கக்கூடிய செல்களில் இந்த ஹிஸ்டமினை தள்ளி விட்டுட்டு மருந்து போய் உக்காரணும். அப்படி மருந்து உக்காந்துருச்சு அப்படின்னா அப்போ இந்த அலர்ஜி குறைஞ்சிரும், இருமல் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு ஆன்டாகானிசம் அப்படின்றது. ஸோ அதை வந்து இவர் வந்து ஒரு விஷயமா கொண்டு வராங்க. எப்படின்னா இப்போ 100 ஹிஸ்டமின் இருக்குன்னு வச்சுக்குவோம், 100 செல் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ 50 மருந்து கொடுத்தா அந்த 50 மருந்துனால அந்த 100 ஹிஸ்டமினை தள்ளி விட்டுட்டு அந்த செல்களில் போய் உட்கார முடியாது. ஏன்னா 50 இடத்த தான் பிடிக்க முடியும். இப்போ 100 செல்கள் 100 ஹிஸ்டமின் அதே மாதிரி 100 மருந்துகள். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அப்போவும் நிறைய போட்டி நடக்கும். அந்த ஹிஸ்டமினை வெளியேற்ற முடியும், சில நேரம் வெளியேற்ற முடியாது. அப்போ 50-50 இருக்க வாய்ப்பு இருக்கு. 50 ஹிஸ்டமின் 50 மருந்து அப்படின்னு ஒரு செல்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தால் பாதி அலர்ஜி குறையும். அப்போ இந்த 100 ஹிஸ்டமினையும் முழுமையாக வெளியேற்றுறதுக்கு எவ்வளோ மருந்தை பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சமன்பாடு தான் இவர் வந்து கொடுத்தாங்க. இதை இவர் கொடுத்தனால அதுக்கு கேடம் ஈக்குவேஷன் அப்படின்னே பேர். ஸோ அந்த கேடம் ஈக்குவேஷனை பயன்படுத்தி இவர் கொண்டு வந்திருந்த அதெல்லாம் தான் கிளாசிக்கல் லாஸ் ஆஃப் ட்ரக் அண்டாகனிசம் அப்படின்றது.
ஸோ அதை இவர் வந்து முன்மொழிஞ்சாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா அசிட்டல் கோலின் அதனுடைய இன்னொரு ஒரு விஷயத்த கண்டறிஞ்சாங்க. என்னன்னா, இப்ப நம்மளுடைய உடம்புல எப்படி ஒரு குறிப்பிட்ட 2 நரம்புகள் வந்து இருக்கு. இப்ப முதுகுத்தண்டுலேருந்து காலுக்கு போறக்கூடிய நரம்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த கேப் வந்து சினாப்ஸ். இப்ப ஒரு நரம்பு தான் இருக்குமான்னா, நெறைய நரம்புகள் சேர்ந்து இருக்கும். அப்ப நெறைய நரம்புகள் சேர்ந்து பெருசா ஒரு கேப் இருக்குன்னா, அந்த அந்த இதுக்கு பேரு வந்து அட்டானமிக் கேங்க்லியா அப்படின்னு பேரு. அந்த அட்டானமிக் கேங்க்லியாலேருந்து அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்லேருந்து ஒரு சிக்னலை இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கும் இந்த அசிட்டல் கோலின் வந்து பயன்படுது அப்படின்றதையும் ஜான் கேடம் வந்து கண்டறிஞ்சாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை இவர் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா சிம்பத்தட்டிக் நரம்பு பற்றி இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. எப்படின்னா, ஒரு முயலினுடைய இதயத்தை எடுத்து ஆர்கன் பாத்தில் வச்சிடுறாங்க. இப்போ இதயத்தோட அந்த இதுவும் இருக்குது. என்னன்னா, சிம்பத்தட்டிக் நரம்பு அது வந்து இதயத்தோட இணைஞ்சிருக்கு. இப்போ அந்த இதயத்தோட இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த சிம்பத்தட்டிக் நர்வில் இவர் ஒரு ஷாக் மாதிரி, எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த ஒரு சிம்பத்தட்டிக் நர்வ் வந்து இதயத்தின் மீது வந்து ஒரு வகையான சப்ஸ்டன்ஸை வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணுச்சு. ஸ்ப்ரே பண்ண உடனே இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த திரவத்தை எடுக்கிறாங்க. இப்போ இதயம் வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிச்சதுக்கு இந்த திரவம் தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு ஜான் கேடம் நினச்சி இன்னொரு இதயத்தை எடுத்து அதில் இந்த திரவத்தை ஊற்றினா அந்த இதயமும் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம திடீர்னு சடனாக நம்ம கீழே விழும்போது, நம்ம இப்படி ஜர்க் ஆகும்போது நம்மளுடைய வயிற்றுலேருந்து நெஞ்சு வரைக்கும் குப்புன்னு ஒன்று ஏறும், பயங்கரமாக பயம் வரும். அப்போ வேகமாக இதயம் துடிக்கும். அதுக்கு இந்த சப்ஸ்டன்ஸ் தான் காரணம். அதை இந்த சிம்பத்தட்டிக் நர்வ் அப்படின்ற நரம்பும் வந்து உற்பத்தி செய்யுது அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. ஏன் நரம்பும் உற்பத்தி செய்யுது அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்கன்னா, அந்த காலத்தில் அட்ரினலின் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய கிட்னிக்கு மேலே. ஸோ அந்த அட்ரினலின் கிளாண்டில் இருந்து தான் அட்ரினலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வரும். அதுதான் வந்து ரத்தத்தில் கலந்து நம்மளுடைய இருதய துடிப்பை வந்து வேகமாக்கி நம்மளுக்கு படபடப்பு வர்றதுக்கு காரணமாக இருக்கும். ஆனால் அது அப்படி பண்ணுற மாதிரியே சிம்பத்தட்டிக் நரம்புன்னு நம்மளுடைய உடம்புல இருக்குது. அந்த சிம்பத்தட்டிக் நரம்பு இந்த அட்ரினலின் கிளாண்டில் இருந்து அட்ரினலின் வர்றதுக்கு முன்னாடியே சிம்பத்தட்டிக் நரம்பு வந்து அட்ரினலினை வந்து வெளியிடுது. அப்படி அது வெளியிட கூடிய அந்த அட்ரினலினுக்கு நோர் அட்ரினலின் அப்படின்னு பேரு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதயத்தை வேகமாக துடிக்க வைக்குது. அதுக்கப்புறம் தான் அட்ரினலின் கிளாண்ட்ல இருந்து அட்ரினலின் வெளியே வந்து அதுக்கப்புறம் வந்து இதயத்தை வேகமாக துடிக்க வைக்கும், நுரையீரலை வந்து பெருசாக்கும். ஏன்னா நம்ம பயங்கரமாக மூச்சை இழுத்து இழுத்து விடுவோம். அதே மாதிரி ரத்த நாளங்களை சுருக்கும். அப்போ தான் வந்து பிபி ஏறும். ஸோ அதெல்லாம் அட்ரினலின் வந்து பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து அதனால் வரைக்கும் அட்ரினலின் கிளாண்ட் மட்டும்தான் அட்ரினலினை வெளியிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. இல்லை, சிம்பத்தட்டிக் நரம்பும் வந்து அட்ரினலினை வெளியிடுது அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. இதுவும் வந்து பெரிய பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் 1940ஆம் ஆண்டு ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தியல் புத்தகத்தை இவர் எழுதி வெளியிட்டாங்க. அதில் ஒரு மருந்து உருவாக்கப்பட்ட அது எப்படிலாம் அறிவியல் ரீதியாக வந்து ஆராய்ச்சி செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்றத இவர் விளக்கினாங்க. ஒன்று வந்து ரேண்டமைசேஷன் அப்படின்னா, ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பேரில் எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இவங்க தேவையில்லாதவங்க அப்படின்னு அப்படி பார்த்து மருந்து கொடுக்காம எல்லாருக்கும் என்னென்ன மருந்து கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு அதை பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவதாக இவர் சொன்ன விஷயம் என்னென்னா, பிளசிபோஸை பயன்படுத்தணும் அப்படின்னு. பிளசிபோஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அது தலைவலியை குறைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மருந்து உண்மையிலேயே செயல்படுதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேருக்கு உண்மையிலேயே மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தை கொடுப்பாங்க. தலைவலி உள்ள 50 பேருக்கு. இன்னொரு தலைவலி உள்ள 50 பேருக்கு வந்து சர்க்கரை மாத்திரையை வந்து கொடுப்பாங்க. சும்மா அது வந்து மிட்டாய் மாதிரி. ஆனால் பார்க்கறதுக்கு அந்த சர்க்கரை மாத்திரையும் இந்த உண்மையிலேயே தலைவலியை போக்கும் அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்ச மாத்திரையும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டையும் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த 100 பேரையும் வந்து உன்னிப்பாக கவனிப்பாங்க, யாருக்கு தலைவலி குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டவங்களும் இது நல்ல மாத்திரை தான், நமக்கு தலைவலி குறையும் அப்படின்னு நம்பி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதுதான் பிளசிபோ எஃபெக்ட். அதாவது அப்போ அவங்க நம்பி சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்பே நம்மளை வந்து ஓரளவுக்கு குணமாக்கும். நம்மளுடைய மூளையே வந்து ஓகே, நம்ம மருந்து எடுத்துட்டோம், இப்போ நமக்கு ஒன்றும் ஆகாது, தலைவலி குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கும். அப்படி நினைக்கும் போது நமக்கு உண்மையிலேயே தற்காலிகமாக தலைவலி குறைஞ்சிரும். ஸோ அதனால
இப்ப 2 மாத்திரையும் ஒரிஜினல், போலி 2யுமே வந்து குடுக்குறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையிலேயே அந்த போலி மாத்திரைய சாப்பிட்டு தலைவலி குறைஞ்சவங்கள விட உண்மையிலேயே அதிகமா தலைவலி வந்து உண்மையான மருந்து சாப்பிட்டவங்களுக்கு குறைஞ்சா தான், அப்ப இந்த மருந்து நல்லா செயல்படுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அத அடிப்படையா வச்சு மருந்த அறிவியல் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸுக்கே தெரியக்கூடாது. மருந்து வந்து குடுக்கும்போது எது போலி, எது ஒரிஜினல் அப்படின்னு. ஏன்னா எது போலின்னு தெரிஞ்சா அவர் குடுக்கும்போதே அவருடைய ரியாக்ஷன் வந்து ஒரு மாரி இருக்கும். அப்ப நோயாளிகள் கண்டுபிடிச்சுருவாங்க. இது சர்க்கரை மாத்திரை, இல்ல உண்மையான மாத்திரை அப்படின்னு. அதனால டாக்டர்ஸுக்கே தெரியாம இந்த பரிசோதனைய டாக்டர்ஸ வச்சு பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து எழுதியிருந்தாங்க. இது 1948ல பார்மகாலஜி இன்னொரு பதிப்பையும் வெளியிட்டாங்க. இது இவருடைய பேர்ல கேடம் பார்மகாலஜி அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் 1950கள்ல இவர் ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா லைசர்க் ஆசிட் டயத்தலமைடு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக் ஒண்ணு இருக்கு. அத எடுத்துக்கிட்டோம்னா போதை மாரி. ஸோ அதை இவர் வந்து எடுத்துக்கும்போது, ஒரு தடவ எடுத்துட்டு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாரி ஆவுது, பிரம்ம பிடிச்ச மாரி ஆவுது கொஞ்ச நேரத்துக்கு. இது எதனால இப்படி நடந்தது? என்ன நடக்குது? அப்படின்னே இவருக்கு புரியாம இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா செரட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். அது வந்து நம்மளுடைய மூளையிலயும் சுரக்குது அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. ஏன்னா பொதுவா நம்மளுடைய குடல்ல அதிகமா இந்த செரட்டோனின் வந்து நம்மளுடைய குடல்லயும், ரத்தத்துல இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ்லயும் கிட்டத்தட்ட 95% இது வந்து உற்பத்தி ஆகும் இந்த செரட்டோனின். ஆனா மூளையில 5% செரட்டோனின் தான் உற்பத்தி ஆகும். ஆனா அப்படி ஆகக்கூடிய அந்த 5% செரட்டோனின் தான் நம்மளுடைய மூடு வந்து கரெக்டா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும். அதாவது நம்ம நல்ல நிலையில இருக்கிறதுக்கு, ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து செரட்டோனின் தான் வந்து முக்கிய காரணமா இருக்கு. இப்ப இவர் அந்த ஒரு குறிப்பிட்ட ட்ரக்க வந்து எடுத்துக்கிட்ட உடனே, அந்த ட்ரக்கினுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோனுடைய ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருந்தது. அப்படி இருந்தனால தான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, இந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்ட உடனே, அது போய் நம்மளுடைய செரட்டோனின் இருக்கக்கூடிய அந்த மூளையில செரட்டோனின் போய் உட்கார வேண்டிய இடத்துல போய் இந்த மருந்து உட்காருது. அப்ப செரட்டோனின்னால அந்த குறிப்பிட்ட செல்களுக்குள்ள போய் உட்கார முடியல. அப்ப என்ன நடக்குதுன்னா, செரட்டோனின் தான் நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு, நம்ம நினைவுல இருக்கிறதுக்கெல்லாம் முக்கிய காரணமா இருக்கு. அப்ப அது இல்லாதப்போ நமக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, பிரம்ம பிடிச்ச மாரி நடக்குது. ஸோ அந்த ட்ரக்க எடுக்கும்போது, அந்த குறிப்பிட்ட இடத்துல செரட்டோனினுக்கு பதிலா இது போய் உட்காந்துருது. ஏன்னா செரட்டோனினுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும், இதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் ஒண்ணு. இத புரியிற மாரி சொல்றேன். இப்ப ஒரு செங்கல் இருக்கு, ஒரு சிமெண்ட் கல் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனா 2மே ஒரே வடிவத்துல இருக்கு. இப்ப என்ன நடக்கும்? அந்த ஒரு குறிப்பிட்ட செங்கல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு அடைக்கணும். அத அடைக்கிறதுக்கு முன்னாடியே அதே மாரி இருக்கக்கூடிய சிமெண்ட் கல் போய் அந்த இடத்துல உட்காந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? அந்த அந்த செங்கல்னால அந்த இடத்துல போய் உட்கார முடியாது. அது மாரி தான் செரோட்டோனின் மாதிரியே இந்த அமைப்பும் இருக்கிறனால, இந்த நான் சொன்ன அந்த லைசர்ஜ் ஆசிட் டயத்தலமைடும் இருக்கிறனால, அது போய் மூளைய வந்து இது நம்ம வந்து எடுத்துக்கும்போது, ஒரு ட்ரக்கா எடுத்துக்கும்போது மூளையில போய் உட்காந்துருது. அப்ப செரோட்டோனின் சரியா வேலை பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு இவர் கண்டறியறாங்க. அதுக்கப்புறம் தான் அப்ப மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த செரோட்டோனின் அப்படின்ற செரோட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் வந்து மூளையில கம்மியா சுரக்குது போல, அல்லது சுரக்கவே இல்ல போல. அதனால தான் பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு இவர் கண்டறியறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். இது 1953 காலகட்டத்தில இவர் பண்ணாங்க. இதுக்கிடையில 1931லயே பிரிட்டிஷ் பார்மகாலஜிக்கல் சொசைட்டி அப்படின்னு மருந்தியலுக்கான ஒரு சங்கம் நிறுவப்பட்டது. அத நிறுவன கிட்டத்தட்ட ஒரு 20 மருந்தியல் நிபுணர்கள்ல இவரும் ஒருத்தரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1946ல பிரிட்டிஷ் ஜர்னல் ஆஃப் பார்மகாலஜி அப்படின்னு ஒரு ஜர்னல் நிறுவப்பட்டது. அதனுடைய ஃபர்ஸ்ட் எடிட்டராவும் இருந்தாங்க. ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்கள் மருந்தியல் ஆரம்பிச்சு நரம்பியல் வரைக்கும் பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்ச இவர் இறுதியா 1965 ஜூன் 30 அன்னைக்கு இவருடைய 65 வயசுல இறந்து போனாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் கேடம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். கட்டாயமா பாருங்க. தேங்க்யூ.